ஹலோ மேடம், உங்களை பார்த்தா பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி மாதிரி இருக்கு. யாமை கரெக்ட்? பரவாயில்லையே, பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே. எப்படி? எல்லாமே காஸ்ட்லி திங்ஸா வாங்குறீங்களே, அதனாலதான். அது என் பிறவி குணம். You see, I can never change it. And பல்ல குத்துற குச்சி இருக்கு பாருங்க, அது கூட எனக்கு காஸ்ட்லியா இருக்கு. Is it? It must be from foreign. ஓ, கொஞ்சம் இப்படி வரீங்களா? Excuse me, எல்லாம் எடுத்து வைங்க. மேடம் மேடம், உங்க பேலஸ் எங்க இருக்கு? ராஜஸ்தான். ராஜஸ்தான்? அங்க இருந்து இங்க சும்மா இந்த கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நம்ம பிளேயர்ஸ் உயிரை எடுக்கறாங்கம்மா, என்ன பண்றது? ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும்ல. தமிழ் ரொம்ப நல்லா பேசுறீங்களே. 32 பாஷையும் ரொம்ப நல்லா பேசுவேன். ஆமாமா, தெரியுது தெரியுது. இன்னாமே கைத சோமாரி, என்னைய ஏன் இப்படி தனியா எடுத்துக்கிட்டு வந்த? வாட்? இது 33வது லாங்குவேஜ், மெட்ராஸ் பாஷை. அப்படியா? நீங்க எங்க வீட்டுக்கு அவசியம் வரணும். வந்து ஒரு கப் காஃபியாவது சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். I see. இன்னைக்கு இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸ்க்கு ராஜ்ல ஒரு டின்னர் தரேன். அதுக்கு முன்னாடி வேணா 5 minutes வந்துட்டு போறேன். You are happy? ரொம்ப ஹாப்பி. போலாமா? Just a minute. மேடம், நான் வாங்கின சாமான்லாம் பேக் பண்ணி பில் போட்டு கொண்டு வாங்க. Thank you மேடம். கதவு சார். ஏன் கதவு சாத்துறீங்க? சொல்றேன், உன்னோட கண்ணாமூச்சி விளையாடு. என்ன சொல்றீங்க? அட்வொகேட் வீட்ல அன்னைக்கு பிளவுஸ கிழிச்சிட்டியே, அது எப்படி? அத நான் இப்ப காட்டுறேன். குடி. ஐயோ, என்ன போட்டு தொந்தரவு பண்ணிட்டு விடுங்க. கொன்னுடுவேன். மரியாதையா சொல்லு. அட்வொகேட் பிரகாஷ எதுக்காக போலீஸ்ல மாட்டி வைக்க பாத்தீங்க? ஐயோ, எங்க போறேன்? என்னது துரியோதன விளையாட்டுலாம்? பெரிய திரௌபதி சொல்ல போறியா இல்ல? அட்வொகேட்ட நான் வேணும் தான் அவமானப்படுத்துறேன். என்ன அவர் மேல உனக்கு என்ன விரோதம்? இதையெல்லாம் அந்த மார்த்தாண்டன் கிட்ட கேட்டு. அவரை உனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி அவர்கிட்ட ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன். அட்வொகேட்ட போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்கன்னா நிறைய பணம் தரேன்னு சொன்னாரு. காரியத்தை முடிச்ச, பணத்தை வாங்கிக்கிட்டேன். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? கிளம்பு கிளம்பு. எங்க? போலீஸ் ஸ்டேஷன். இதானே பொம்பளைக்கு பொம்பளையாச்சேன்னு ஒரு ரகசியத்தை சொன்னா இதெல்லாம் வந்து போலீஸ்ல சொல்லிட்டு. பரவாயில்லமா. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் குட் மார்னிங். எப்படி சௌக்கியம்? குட் மார்னிங். நீ எப்படி இருக்க? நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் கூட வந்து அந்த மார்த்தாண்டனை யாருன்னு கொஞ்சம் காட்டுமா? அந்த வம்பலாம் வேணாம் சார். வர போறியா இல்லையா? சார், அந்த மார்த்தாண்டனை நான் காட்டி கொடுத்தா அவன் என்ன கொன்னுடுவான். நான் செத்துட்டா என் வைராக்கியமே நிறைவேறாம போயிடும். வைராக்கியமா? அதென்ன அப்பேற்பட்ட வைராக்கியம்? எங்க அண்ணனை கொலை செஞ்ச பாவிய பழி வாங்கணும்னு நான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே கதை சொல்றியா? நட ஸ்டேஷனுக்கு. கம் ஆன். சார், நான் வழக்கம் போல போய் சொல்லி தப்பிக்க பாக்குறேன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு நான் ஏன் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு இப்ப சொல்றேன். அதை கேட்டதுக்கு அப்புறமாவது என் மேல பரிதாபப்படுங்க. நான் சின்னவளா இருக்கும் போது ஒரு நாள். சாந்தி, சொல்லுமா. பா பா பிளாக் ஷிப், have you any wool? பா பா பிளாக் ஷிப், have you any wool? Good good good. அப்புறம் சொல்லு. எஸ்ஸா எஸ்ஸா. சொல்லுமா. நிறுத்திட்டியே? தூக்கம் வருதுண்ணா. இதப்ப இதை மட்டும் நீ படிச்சிரு, அப்புறம் தூங்கலாம். தூக்கம் வருதுண்ணா. சாந்தி, நீ போய் தூங்கமா. நீ ஒண்ணு இல்ல, நான் அப்புறம் வரேன். நீ போ. முதல்ல நான் உன்னை தூங்க வைக்கிறேன். இப்ப உனக்கு தூக்கம் வருது இல்ல? சார், என்னடா வேண்டாம். என்னை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுத்தியாரு, உண்மையா? இல்ல சார், என்ன நம்புங்க சார். காலம் பூரா நான் உங்களுக்கு உண்மையா உழைக்கிறேன். என் மேல சந்தேகப்படாதீங்க சார். ஏண்டா, நேத்து ராத்திரி டிஐஜி வீட்டுக்கு போய் நான் இருக்கிற இடத்தை சொல்லி என்ன காட்டி கொடுத்துட்டு நீ சரணடைஞ்சிட்ட இல்ல? இல்ல சார், இல்ல இல்ல சார், இல்ல சார். ஏண்டா, சின்ன வயசுல நீ அம்மா குத்திக்கிட்டு இருக்கிறியா? எனக்கு நினைவில் சார். நினைவில் இல்ல, நினைவில் இல்ல. உண்மை சொல்ல, பணம் வாங்கியா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். பா பா பிளாக் ஷீப், have you any wool? சொல்லுடா. Yes sir, yes sir, 3 bags full. சாந்தி, அந்த கொலைகாரனை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? கவலைப்படாதீங்க சார், அவனை என் கையிலேயே வச்சிருக்கேன்.
உங்க அண்ணனை கொலை செஞ்சது இவரா? இவனை இவருன்னு சொல்ற அளவுக்கு இவங்கிட்ட உங்களுக்கு என்ன சார் மரியாதை? என்னதான் கொலைகாரனா இருந்தாலும் என்ன பெத்த தகப்பனுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமா? சரிதான், அப்பாவை காப்பாத்துறதுக்கு பிள்ளை இருக்கீங்க. இனிமே நான் பழி வாங்கின மாதிரிதான். சாந்தி, என்னதான் இவர் என் தகப்பா இருந்தாலும் உன் குடும்பத்துக்கு இவர் செஞ்ச துரோகத்துக்காக நான் இவரை மன்னிக்கவே மாட்டேன். நம்பலாமா சார்? சாந்தி, நீ சந்தேகப்பட வேண்டாம். எந்த உலகத்துல இவர் இருந்தாலும் சரி, நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன். பாப்போம். வர ரோசி. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்க அண்ணன் யாருங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. உங்க அண்ணனா? யாரு? எங்க பார்த்தேன்? சொன்னா நம்ப மாட்டீங்க. ராத்திரி பகலா என்ன யாருன்னு தேடிட்டு இருக்காரே, உங்க ரஞ்சித். அவர்தான் என் கூட பிறந்த அண்ணன். ரஞ்சித் அண்ணனா? ஹவ்? எப்படி? ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? இது அவருக்கு தெரியுமா? தெரியாது. இப்பவே போறேன், விஷயத்தெல்லாம் சொல்றேன். அவன் எடுத்துக்கிட்டு வரேன். வேண்டாங்க, போகாதீங்க. ஏன்? உங்க நண்பரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தங்கச்சிங்கத்துக்காக எனக்கு அவர் கருணை காட்ட போறதில்லை. இந்த குற்றவாளி பத்தின உண்மை அவருக்கு தெரிய வேண்டாம். அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீ யாருங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும். அந்த மகிழ்ச்சியில் அவன் கூத்தாடணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இந்த வழக்குல நான் தோத்தாலும் பரவாயில்ல, அண்ணன் தங்கையை பிரிச்சு வச்ச பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். இல்லங்க, எங்க அண்ணனுக்காக நீங்க எப்பேற்பட்ட தியாகத்தை ஏத்துட்டு இருக்கீங்க. என் புருஷனுக்காக இப்படி ஒரு பிரிவை நான் தாங்கிக்க கூடாதா? நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் சக்கரவர்த்தி இருந்து ஹெல்த் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேன் பாஸ். இந்த சர்டிபிகேட்ல இருக்கிற கையெழுத்து மட்டும் அப்படியே இருக்கட்டும். மத்த விஷயம் எல்லாம் நம்ம வழக்கப்படி செய்வோமே, அவங்கிட்ட கொடுத்து மாத்திடு. ஓகே பாஸ். ஐடிகே பாஸ். சோ மிஸ்டர் ரஞ்சித், அந்த மார்த்தாண்டனை பத்தி ஒரு தகவலும் தெரியல இல்லையா? எஸ், என்ன விஷயம்? ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போலி மருந்து வியாபாரம் பண்ணிட்டு வந்த ஒரு ஆளை சந்தேகப்பட்டு அழைச்சு வந்திருக்கு சார். எங்க அந்த ஆளு? 1020. ஆஹா, உன் பேர் என்ன? நல்ல முத்து. மிஸ்டர் ரஞ்சித். மிஸ்டர் நல்லமுத்து, இந்த வேலை எத்தனை நாளா? இப்பதான் சார் கொஞ்ச நாளா தெரியாதனமா ஏதோ வயிற்று பொழப்புக்காக இந்த தப்பு நான் செஞ்சுட்டேங்க. ஓஹோ, உன் வயிற்று பழப்புக்காக ஊர்ல இருக்க எல்லாரும் சாகணுமா? இதை அது வந்து கவன் சொல்மே. இல்ல சார், நான் சொல்ல மாட்டேன் சார். சொல்லக்கூடாது சார். கவன் சொல்மே. இல்ல சார், நான் சொன்ன உயிரோட விட மாட்டாங்க சார். ஜம்புவை கொலை பண்ண மாதிரி டாக்டர் சக்கரவர்த்தி என்னையும் கொலை செஞ்சிருவார் சார். ஆமா, சக்கரவர்த்தி அவருதான் அந்த மருந்து தயாரிச்சார். இந்த மருந்துனால ஏற்பட்ட தகராறுல தான் ஜம்பு அவர் கொலை செஞ்சுட்டார். I say. டேய், என்ன சொல்றேன்? கடமை தவறாம பணியாற்றி பல உயிர்களை காப்பாற்றுறவர் டாக்டர் சக்கரவர்த்தி. அவர் மேல யார் கொலை குத்தத்தை சுமத்துறேன்? நான் உண்மைதான் சார் சொல்றேன். இந்த மருந்து தயாரிச்சப்போ ஏதோ கோளாறு ஏற்பட்டுருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, யார் சத்த நமக்கு என்ன, இந்த மருந்தை எப்படியாவது மார்க்கெட்ல தள்ளிவிடுன்னு சொல்லி என்ன இப்படி சிக்க வச்சுட்டாரு. இது போலி மருந்து, போலீஸுக்கு தகவல் கொடுத்து வேற அவரு, அவர் மேல பழி சுமத்துறேன். நான் சொல்றத நீங்க நம்பலன்னா இத பாருங்க சார். எந்த மருந்த போலின்னு சொன்னாரோ அந்த மருந்தே உயர்தரமான மருந்துன்னு அவர் கொடுத்த சர்டிபிகேட் சார் இது. இத மார்க்கெட்ல காட்டிதான் அந்த மருந்தையே நான் வித்தேன் சார். இப்ப சொல்லுங்க சார், நான் சொல்றது பொய்யா? இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலனா டாக்டர் சக்கரவர்த்தி அவர் வீட்டுல மறைச்சு வச்சிருக்க போலி மருந்துகளை நான் இப்பவே காட்டி கொடுக்க தயாரா இருக்கேன் சார். வாட்? டாக்டர் சக்கரவர்த்தி வீட்லயா? மிஸ்டர் ரஞ்சித், டாக்டர் சக்கரவர்த்தி உங்க நண்பரா இருந்தாலும் நீங்க நீதிக்காக பாடுபடுவீங்கன்னு நான் நம்புறேன். Definitely, I'll do my duty, sir. Come on. வெயிட், நானும் வரேன். Now, Dr. Chakravarti, what do you say about this? No. ரஞ்சித், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது எப்படி முடியும் டாக்டர்? இந்த சரக்குக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா சம்பந்தம் இருக்குன்னு இந்த சர்டிபிகேட் சொல்லுதே. சார், இப்படி நான் சர்டிபிகேட் கொடுக்கவே இல்லை. நான் கொடுத்த ஹெல்த் சர்டிபிகேட்டை யாரோ மாத்தி இப்படி சரி செஞ்சிருக்காங்க. I am sorry, Dr. Chakravarti. இந்த